வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். பாரத் ரத்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 133ஆம் ஆண்டு பிறந்த தினம். தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு S. ராஜேந்திரன், திரு Y. சம்பங்கி உட்பட சர்வ கட்சியினர் மாலை அணிவித்து வணங்கினார்கள். சட்டப்பிதா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 133ஆம் ஆண்டு பிறந்த தினம் நாடு முழுக்க கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் கோலார் தங்கவயலிலும் கொண்டாடப்பட்டது. 14/4/2024 அன்று ராபர்ட்சன்பேட்டை டாக்டர் BR அம்பேத்கர் பூங்கா வளாகத்தில் அமைந்துள்ள அண்ணலின் சிலைக்கு தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் தனது கட்சி நிர்வாகிகளுடன் வந்து மாலை அணிவித்து ಅಣ್ಣನಿನ ಪುಗಳ್ ಕುರಿತು ಪೇಸಿನಾರ್. ನಮ್ಮ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು, ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಒಗ್ಗುವಂತ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್, ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿ ಸಂಪ್ರದಾಯ, ನಮ್ಮ ರೀತಿ ನೀತಿ ಕಲ್ಚರು ಎಲ್ಲೂ ಕೂಡ ಇಲ್ಲ. ಇಷ್ಟು ವಿಭಿನ್ನವಾಗಿರುವಂತ ಕಲ್ಚರು ಯಾವುದೇ ದೇಶದಲ್ಲಿಲ್ಲ. ಆದರೆ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ವಿಭಿನ್ನವಾಗಿರುವಂಥ ಎಲ್ಲ ಇದ್ರೂ ಕೂಡ ಆ ಐಕ್ಯತೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು ಮೂಡಿಸುವಂಥ ಭಾವನೆಗಳನ್ನು ಹುಟ್ಟಾಕಿರುವಂಥದ್ದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್. ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳ್ತೀನಿ, ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಯಾರೇ ಒಬ್ಬ ವಿದ್ಯಾವಂತ ಆಗಿರುವಂಥವ್ರು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಬಗ್ಗೆ ಆ ಗೌರವನ ನಾವು ಕಾಪಾಡ್ಕೋಬೇಕು. ನಮಗೆ ಪವಿತ್ರವಾಗಿರುವಂಥ ಗ್ರಂಥಗಳನ್ನ ನಾವೆಷ್ಟು ಗೌರವವಾಗಿ ನೋಡ್ತೀವಿ, ಭಗವದ್ಗೀತಾ, ಕುರಾನ್, ಬೈಬಲ್ನ, ಅಷ್ಟೇ ಪವಿತ್ರವಾಗಿ ನಾವು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ನ ನೋಡಿದಾಗ ಮಾತ್ರ ಅದಕ್ಕೆ ಬೆಲೆ ಸಿಗುತ್ತೆ, ಗೌರವ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಇವತ್ತು ನಾವು ಏನೇ ನಮ್ಮ ದೇಶ ಇವತ್ತು ಮುಂದುವರೆದಿದ್ರು ಕೂಡ ಅದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಇಂದಾನೇ ಅಂತ ನಾನು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் அதன் தேசிய தலைவர் திரு S. ராஜேந்திரன் அவர்கள் சட்டப்பிதா திரு டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அவருடைய இண்டிவிஜுவல் இல்லை, உங்களுக்கு தான் பக்கபலமாக இருந்தார் இல்லையா? 3 எலெக்ஷனில் எம்எல்ஏக்காக எனக்கு செய்வார், எம்பிக்கு வந்து அவர் டிசிஷன் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அவரு படிச்சுவது சீனியர் அட்வொகேட்டு, அவருக்கு தெரியாதுதா? எம்எல்ஏ ஓடும்போது எக்ஸ்ட்ரா தினம் ஓடணும்னு நினைக்கிறாரு. முதல்வர்கள் போகும்போது பொண்டாட்டி மேலே இதே கொடுப்பான், அது வெளியே வந்தோன்னா அம்மா மேலே இதே கொடுப்போம். அப்போ எப்படி 2 பேரும் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அதனால் நேஷனல் வரும்போது அவர் டிசிஷனு. ஏஜிஎஃப்ல எஸ்ஆர் நிற்கிறானாக்கா அப்போ என் பக்கம். இன்னொரு வார்த்தை சொன்னால் நேஷனல் பார்ட்டி தான் வந்து எப்பவுமே டெலிவரி ஆகும். அதுக்கு நான் நேஷனல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த ஜாயின் ஆகிட்டேன். மற்றதெல்லாம் ஸ்டேட் பார்ட்டி என்ன? மற்றது கூட நேஷனல் பார்ட்டி தானே. ஆர்பிஐ கொடுத்தா நேஷனல் பார்ட்டி, காங்கிரஸ் கொடுத்தா நேஷனல் பார்ட்டி. எத்தனை பார்ட்டிக்கு இது நேஷனல் பார்ட்டி இல்லாத கேட்குறாங்க. நான் ஒரு டிசிஷன், எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம் பூச்சி, அது எத்தனை பாவம் படி அன்பு மீனாட்சின்னா புரியுதா? அண்ணாடி எதுவும் பாதிப்பு இல்லை உங்களுக்கு? ஏன் எஸ்ராஜன் போய் பாதிப்பா சார்? நான் ஆலம் வரேன் சார். எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன்? ஒரு 40 பேர் சார். 40-50 பேர். இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பாரு. ரிப்போர்ட்டர்ஸ் 40 பேர். present situation of the political KJP என்ன சார்? என்னமா present situation என்ன பொலிட்டிக்கல்? எஸ்ராஜன் வெளியே வந்தால் தான் பொலிட்டிக்கல். இது வரைக்கும் எதனா சுச்சுவேஷன் இருக்குதா? எல்லாம் பப்ளிக் மீட்டிங் போட்டு பேசினானா? இவர் எங்கள் பிரதமர், இவருக்கு ஓட்டு போடுங்க பிஜேபிக்காரன் பேசினானா? கலாக்காரன் பேசினானா? காங்கிரஸ்காரன் பேசினானா? ஓட சொல்கிறான் பப்ளிக் மீட்டிங் மக்கள் மத்தியில். ஓட்டு போடுறது செகண்டரி, துட்டு வாங்குறது செகண்டரி. மக்கள் செல்வாக இருக்கணும். பெரியார் தமிழ்நாட்டில் இன்னும் செல்வாக உள்ளவர், ஆனால் அவர் கவுன்சிலராக கூட நிற்கல. உண்மையை சொன்னார், விழிப்புணர்ச்சி கொடுத்தார், மக்கள் இப்படி இருக்கணும்னு சொன்னார். அதுதான் என் பாலிசி. வேற சார் தங்கவயல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு Y. சம்பங்கி அவர்கள் தனது தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் வந்து டாக்டர் BR அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ನಗರದ ಅಧ್ಯಕ್ಷರು ಮತ್ತು ಎಲ್ಲ ಮೋರ್ಚಾದ ಪದಾಧಿಕಾರಿಗಳು, ಕಾರ್ಯಕರ್ತ ಬಂಧುಗಳು ಸೇರಿ ನಮ್ಮ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಪ್ರತಿಮೆಗೆ ಮಾಲಾರ್ಪಣೆಯನ್ನು ಮಾಡಿ ನಂತರ ನಮ್ಮ NDA ಅಭ್ಯರ್ಥಿಯಾದಂಥ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರ ಪರವಾಗಿ ನಗರದ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಡೆಯೂ ಕೂಡ ನಾವು ಮತಯಾಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ.
ಈ ಮತಯಾಚನೆ ಮಾಡುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಎಲ್ಲ ಹಿರಿಯ ಮುಖಂಡರುಗಳು ಮತ್ತು ಜೆ ಡಿ ಎಸ್ನ ಎಲ್ಲ ಹಿರಿಯ ಮುಖಂಡರುಗಳು ಕೂಡ ಸೇರಿ ಒಟ್ಟಾಗಿ ನಾವು ಮತಯಾಚನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಇದರ ಉದ್ದೇಶ ದೇಶಕ್ಕೆ ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿಯವರು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆಗಬೇಕು, ಕೋಲಾರ ಲೋಕಸಭಾ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ಅಭ್ಯರ್ಥಿಯಾಗಿ ಆಯ್ಕೆ ಆಗಬೇಕು ಅಂತೇಳಿ ನಮ್ಮೆಲ್ಲರ ಆಸೆ. ಅದೇ ರೀತಿ ದೇಶ ಉಳಿಬೇಕು, ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ನಂಬರ್ 1 ರಾಷ್ಟ್ರ ಭಾರತ ಆಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿಯವರು ಆಗಲೇಬೇಕು. ಆ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರನ್ನು ಗೆಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ, ಜಾತ್ಯತೀತ ಜನತಾದಳದ ಪಕ್ಷ, ಎರಡೂ ಪಕ್ಷದ ಆಯ್ಕೆಯ ಅಭ್ಯರ್ಥಿ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ಒಳ್ಳೆಯ ವ್ಯಕ್ತಿ. ಆ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಟ್ಟಾಗಿ ಮತಯಾಚನೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಗೆಲುವು ನಿಶ್ಚಿತ. ನೀವೆಲ್ಲರೂ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. ಮತವನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ನಮ್ಮೆಲ್ಲ ಕಾರ್ಯಕರ್ತರುಗಳು ನೋಡಿರಿ, ರಾತ್ರಿ ಹಗಲು ಎಲ್ಲರೂ ಶ್ರಮಪಟ್ಟು ದುಡಿತಾ ಇದ್ದಾರೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂಥ ಅಂದರೆ 26ನೇ ತಾರೀಕು ನಡೀತಕ್ಕಂಥ ಚುನಾವಣೆಯ ದಿನ ಏನಿದೆ, ಬೆಳಗಿಂದ ಸಂಜೆವರೆಗೂ ಆವತ್ತಿನ ದಿನ ಅತಿ ಹೆಚ್ಚಿನ ಮತ ಈ NDA ಅಭ್ಯರ್ಥಿಗೆ ಬರ್ತದೆ ಅನ್ನುವಂಥ ಎಲ್ಲ ಅಚಲವಾದ ನಂಬಿಕೆ, ವಿಶ್ವಾಸ ನಮಗಿದೆ. ಸರ್, ನಿನ್ನೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಭ್ಯರ್ಥಿ ಒಂದು ಹೇಳಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನು ಹೇಳಿದ್ರೆ, ಮತ್ತೆ ನಾವೇನಾದರೂ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದರೆ BJP ಅವರು ಎಲ್ಲರನ್ನೂ ನಾವು ಜೈಲು ಕಟ್ತೀವಿ ಹಾಗೆ ಅಂತೇಳಿ ಒಂದು ಹೇಳಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈಗಾಗಲೇ ಈಗ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವರು BJP ಅವ್ರನ್ನ JDS ಅವ್ರನ್ನ ಜೈಲು ಕಟ್ತೀವಿ ಅನ್ನುವಂಥ ಅಧಿಕಾರ ಅವ್ರಿಗಿದ್ದಿದ್ರೆ ಅವ್ರು ಮಾಡಲಿ. ಅಧಿಕಾರ ಇಲ್ಲದೇ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತಂದರೆ ಅದು ಒಂಥರ ಅಭಾಸವಾದಂಥ ಹೇಳಿಕೆ. ಅದಕ್ಕೆ ನಾವೇನು ನಮ್ಮ ಕಾರ್ಯಕರ್ತರುಗಳು ಎದೆಗುಂದೋದಿಲ್ಲ, ಅಂಜೋದಿಲ್ಲ. ಗೊತ್ತಿದೆ ದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅವ್ರ ಸರ್ಕಾರ ಇದೆ ಅಂತ ಅವ್ರು ಸ್ವಲ್ಪ ತಿಳಿದು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ದೇಶದ ಉದ್ದಗಲಕ್ಕೂ ಕಳೆದ 10 ವರ್ಷದಿಂದ ಏನೇನು ಕೆಲಸಗಳಾಗಿದೆ, ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದ 70 ವರ್ಷಗಳ ಅವಧಿಯಲ್ಲಿ ಏನೇನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವರು ಆತ್ಮಾವಲೋಕನ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರನ್ನು ಸೋಲಿಸಿದ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಅವ್ರಿಗೇನು ನೈತಿಕತೆ ಇದೆ ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋಕ್ಕೆ? ನಮ್ಮ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿಯವರು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆದಮೇಲೆ ಪಂಚತೀರ್ಥಗಳಲ್ಲಿ ಸಾವಿರಾರು ಕೋಟಿ ಅನುದಾನವನ್ನು ಅಲ್ಲಿ ಬಳಕೆ ಮಾಡಿ ಇವತ್ತು ಜಗತ್ತು ಮೆಚ್ಚುವಂಥ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ನೆನಪಿಗೋಸ್ಕರ ಇವರೇನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ನೆಹರು ಸೋಲ್ಸೋಕೆ ಹೋದ್ರಲ್ಲ 2 ಸಾರಿ, 1952ರಲ್ಲಿ 2 ಸಾರಿ ಸೋಲ್ಸೋಕೆ ಹೋದರು, 54ರಲ್ಲಿ 2 ಸಾರಿ ಸೋಲ್ಸೋಕೆ ಹೋದರು. ಏನು ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವರಿಗೆ? ಈ ದೇಶಕ್ಕೆ ಸಂವಿಧಾನ ಕೊಟ್ಟಂಥ ಪಿತಾಮಹ ಅವರನ್ನೇ ಸೋಲಿಸೋಕೆ ಹೋದಂಥ ಪಕ್ಷ ಇವತ್ತು ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಯಾವುದೇ ನೈತಿಕತೆ ಇಲ್ಲ. ಅವರು ಜೈಲಿಗೆಲ್ಲ ಎಲ್ಲಿಗಟ್ಟದ್ದು ಕೂಡ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬರುವಂಥ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ನಿಶ್ಚಿತ. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸೇರಿ ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರನ್ನು ಅಷ್ಟೇ ಗ್ಯಾರಂಟಿ ನಾವು ಗೆಲ್ಲಿಸ್ತೀವಿ. ಮತ್ತು ಇನ್ನೊಂದು ಎಡ ಬಲ ಅಂತ ಹೇಳಿ ಈ BJP ಅವರು ವಿಂಗಡಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲರೂ ನಾವೆಲ್ಲ ಬರೀ ಒಂದೇ ಒಂದು ಸ್ಟ್ರೈಟ್ ಅಷ್ಟೇ, ಇಲ್ಲಿ ಎಡ ಬಲ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಹಾಗೆ ಅಂತೇಳಿ ಒಂದು ಆರೋಪ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾರು ಆರೋಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಬಂಗಾರಪೇಟೆ MLA SN ನಾರಾಯಣಸ್ವಾಮಿ ಅವರು. ಇಲ್ಲ, ಯಾರು ಏನಾದ್ರು BJP ರೀತಿ ವಿಂಗಡಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹಾಗೆ ಅಂತೇಳಿ ಒಂದು ಆರೋಪ. ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಮೀಸಲು ಕ್ಷೇತ್ರ ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಅಭ್ಯರ್ಥಿನ ಅವರು ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ಗೆಲುವನ್ನು ನಾವು ನೋಡದೇ ಇಲ್ವಲ್ಲ ಅಂತೇಳಿ ಹತಾಶೆಯಿಂದ ಆ ರೀತಿ ಹೇಳಿಕೆಗಳನ್ನು ಕೊಡ್ಬೋದು. ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿದ್ದೇವೆ. ಇಲ್ಲಿ ಬಹುತೇಕ ಎಲ್ಲ SC ಮುಖಂಡರುಗಳು, ಮೇಲ್ವರ್ಗದ ಮುಖಂಡರುಗಳು ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಮಾಡ್ತೇವೆ. ಆ ರೀತಿ ಎಲ್ಲೂ ಕೂಡ ಚರ್ಚೆಗೆ ಬಂದಿಲ್ಲ. ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಗುರುತಿಸಿದ್ದಾರೆ, ಅಧಿಕಾರಕ್ಕೆ ತಂದಿದ್ದಾರೆ. ನಮ್ಮಂಥವ್ರು 100 ಜನ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ತಂದಂಥ ಪಕ್ಷ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಆ ರೀತಿ ಹೇಳಿಕೆ ಕೊಡೋದು ಅತಿಶಯೋಕ್ತಿ ಅಲ್ಲ. கோலார் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதன் மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் R. ஜோதிபாசு தனது கட்சியின் நிர்வாகிகளுடன் வந்து டாக்டர் BR அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சட்டப்பிதா ஆற்றிய பணிகள் குறித்து விளக்க உரை ஆற்றினார். 133ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா இங்கு நாடு பூராவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிறந்த நாள் விழா இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தேசத்தை காக்க வேண்டும், வெள்ளையர்களை விரட்டப்பட வேண்டும் என்று 200 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த இந்தியாவை 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த நாட்டை ஜவஹர்லால் நேருவிடம் ஒப்படைக்கின்ற போது இரவிலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் உரையாற்றுகின்றார். உலகமே தூங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் இந்தியா விடுவதற்காக சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாடு அடிமையிலிருந்து வெளிப்பட்டு
இந்த நாட்டிலே அனைத்து மதங்களும் ஒன்று, ஜாதியும் ஒன்று, மிகப்பெரிய ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கினார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்து உருவாக்கினார். அதிலே அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறது, we the people of India என்று சொல்லுகிறது. இந்திய நாட்டு மக்களான நாம் என்றுதான் அந்த அரசியல் சாசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கு இந்துக்களாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், இஸ்லாமியவர்களாகிய நாம் என்று அரசியல் சாசன சட்டம் சொல்லவில்லை. ஆனால் 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அரசியல் சாசன சட்டத்தையே நாங்கள் மாற்றி அமைப்போம், இந்த 2024 மீண்டும் 3வது முறை நாங்கள் ஆட்சி அமைத்தால் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்டிலே தேர்தல் ஆணையத்தை உடைக்கிவிட்டார்கள். இடி, ஐடி, சிபிஐ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அமைப்புகளையும் இன்றைக்கு ஒடுக்கிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காத்து கொண்டிருக்கிறது. அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதிகாரத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தை, கான்ஸ்டிடியூஷனை இன்னைக்கு ஷேக் பண்ணும். அந்த கான்ஸ்டிடியூஷனை ஷேக் பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு பிஜேபி RSS நினைக்கின்ற அந்த திட்டங்கள் அமலாக்கப்படும். அதனால் இன்றைக்கு எப்படியாவது மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து இந்த நாட்டிலே அரசியல் சாசன சட்டத்தை எடுப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் எந்த காரணத்தை கொண்டும் எப்படி சுதந்திர இந்தியாவிலே அன்றைக்கு நாம் வெள்ளையனிடம் பெற்றோமோ இன்றைக்கு அதே நிலை இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது, அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்போம். அதனால் இந்த நாட்டிலே இந்தியா கூட்டணியை இந்த நாட்டிலே அரியணை ஏற்றுவோம். மீண்டும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டால், அரசியல் சாசனம் காக்கப்பட வேண்டுமானால், இந்த நாட்டு மக்கள் வாழப்பட வேண்டுமானால் அண்ணல் அம்பேத்கர் இன்றைக்கு மாலை அணிவிக்கின்றோம். இந்த தேர்தலிலே இந்த நாட்டு மக்கள் தவறு செய்தால் அடுத்த ஆண்டு இந்த அம்பேத்கர் சிலைகள் இந்த நாட்டிலே வைப்பார்களா என்பது கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனம் சட்டம் அகற்றப்பட்டால் கட்டாயமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி ஏற்படும். அதனால் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்போம், அண்ணல் அம்பேத்கருடைய லட்சியங்களை பாதுகாப்போம். சேவ் கான்ஸ்டிடியூஷன், சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரசி என்கின்ற கோஷத்தோடு ஜெய் பீம், லால் சலாம், லால் சலாம், ஜெய் பீம். கோலார் தங்கவயல் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அதன் நிர்வாகிகளான வழக்கறிஞர் ப. மணிவண்ணன் தலைமையில் பி. சாரங்கபாணி, மு. நித்யானந்தன், ஆனந்தராஜ், கா. பெருமாள் உட்பட கட்சி நிர்வாகிகள் அண்ணலின் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தனர். நாட்டின் ஒரு முக்கியமான அரசியல் சாசனத்தை எழுதியமான நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய 134வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திராவிட முன்னேற்றத்திற்கு சார்பாக, கோலார் தங்கவயல் திராவிட முன்னேற்ற சார்பாக நாங்கள் எல்லாம் இந்த தினத்தை நம்முடைய பிறந்தநாளாக அனுசரிக்கிறோம். அதே கட்டத்தில் இன்றைக்கு சமூக நீதி என்ற அடிப்படையில் ஒரு தத்துவத்தையே கொடுத்தவர் டாக்டர் மேதை அம்பேத்கர் அவர்கள் அந்த சமூக நீதி நடை வீறு கொண்டு நடைபோடும் பட்சத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திருநாட்டிலே இன்றைக்கு ஒரு பெரிய அரசியல் காரணம் அடித்தளம் போட்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாளை சமத்துவ நாளாக கடைபிடித்து இன்றைக்கு அதை ஒரு பெரிய விழாவாக இந்த இந்திய பூராவை நடத்த வேண்டும் என்று கட்டளை விட்டிருக்கின்றார் நம்முடைய கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் இன்றைய தினம் ஒரு பிரசித்தி பெற்ற தினம். இந்த தினத்தை ஒட்டி நம்முடைய ரெவல்யூஷனரி ஃபாதர் ஆஃப் சோசியலிஸ்ட் டாக்டர் அம்பேத்கருடைய புகழ் என்றும் நிலைக்க வேண்டும். அது என்றுமே திராவிட முன்னேற்ற கழகம் முத்தாய்ப்பாக கடைபிடிக்க என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அருமை தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி வணக்கம். ஆர்கே ஃபவுண்டேஷன் தலைவர் திரு மோகன் கிருஷ்ணா தனது ஆதரவாளர்களுடன் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து
தங்கவயல் நிலைமைகள் குறித்து விளக்க உரை ஆற்றினார். ಸಂವಿಧಾನವನ್ನು ನಂಬಿ ಇರುವಂಥವ್ರಿಗೆ ಇವತ್ತೇನಾದರೂ ಒಂದು ನ್ಯಾಯ ಸಿಗ್ತಾ ಇದೆ ಅಂತಂದರೆ ಇವತ್ತು ಈ ದೇವರು ಅಂತ ಭಾವಿಸಿರುವಂತಹ ಮಾನ್ಯ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಒಂದು ಚಿಂತನೆಯಿಂದಲೇ ಇವತ್ತು ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸಗಳಾಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ನನ್ನ ಅಭಿಪ್ರಾಯ. ಇವತ್ತು ಸಂವಿಧಾನ ಶಿಲ್ಪಿ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ 133ನೇ ಜಯಂತ್ಯೋತ್ಸವ ಆಚರಣೆ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಭಾಳ ಹೆಮ್ಮೆ ಅನಿಸುತ್ತೆ, ಭಾಳ ಖುಷಿ ಅನಿಸುತ್ತೆ. ಏನಿವತ್ತು ಎಲ್ಲ ವರ್ಗದವರು ಸೇರಿ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರನ್ನು ಒಂದು ದೇವರ ರೀತಿ ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಭಾವನೆ ಬರಲಿಕ್ಕೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಒಂದು ಪರಿಶ್ರಮ ಬಹಳ ದೊಡ್ಡದ್ದು, ಅವರ ಚಿಂತನೆಗಳು ದೂರ ಚಿಂತನೆಗಳು ಬಹಳ ದೊಡ್ಡದ್ದು. ಇವರ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಸಂವಿಧಾನವನ್ನು ಕೆಲವು ರಾಜಕಾರಣಿಗಳು ಇರ್ಬೋದು, ಕೆಲವು ಪಕ್ಷಗಳಿರ್ಬೋದು, ಸಂವಿಧಾನ ಅಂದರೆ ಮಾತ್ರ ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಸೀಮಿತವಾಗ್ತಾರೆ. ಸಂವಿಧಾನದಲ್ಲಿರುವ ಪುಟಗಳನ್ನು, ಸಂವಿಧಾನದಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ಚೌಕಟ್ಟನ್ನು ಎಲ್ಲ ಮರೀತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರೆಲ್ಲ ಬಂದು ಇವತ್ತು ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಭಕ್ತಿಪೂರ್ವದಿಂದ ಅವರ ಒಂದು ಜಯಂತ್ಯೋತ್ಸವಕ್ಕೆ ಶುಭಾಶಯಗಳಂತ ಹೇಳಿದರೆ, ಅವರೆಲ್ಲರೂ ಈ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬರೆದಂಥ ಸಂವಿಧಾನವನ್ನು ಗೌರವಿಸಬೇಕು. ಈ ಜಯಂತ್ಯೋತ್ಸವದಲ್ಲಿ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ, ನನಗೆ ಇವತ್ತೊಂದು ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬಂದು ನನ್ನ ದೇವರು ಅಂತ ಭಾವಿಸಿರುವಂಥ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಟ್ಟಂಥ ಎಲ್ಲ ನನ್ನ KJFನ ಯುವ ಮುಖಂಡರುಗಳಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ನನ್ನ KJF ನಾಗರಿಕರಿಗೆ ನನ್ನ ಧನ್ಯವಾದಗಳು. ಗೊಂದಲವಾಗಿದೆ, ನಿಮ್ಮ ನಿರ್ಧಾರ ಏನು ಅಂತ ಹೇಳಿ ಸಾರ್ವಜನಿಕ ವಲಯದಲ್ಲಿ ಗೊಂದಲವಾಗಿದೆ. ಒಂದು ವಾರದಿಂದ ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆ ನಾಳೆ ಇಲ್ಲ, ನಾಳೆ ಕ್ಲಿಯರ್ ಆಗುತ್ತೆ. தங்கவயல் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் திரு ராஜகோபால கவுடா தலைமையில் அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் அண்ணலின் சிலைக்கு மாலை அணிவித்து டாக்டர் BR ಅಂಬೇಡ್ಕರ್ பெருமைகள் குறித்து விளக்க உரை ஆற்றினார்கள். ಈ ದಿನ ಸಂಭ್ರಮದ ದಿನ. ಕಾರಣ ಏನು ಅಂತಂದರೆ, ಸಂವಿಧಾನ ಶಿಲ್ಪಿ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ 133ನೇ ಜನ್ಮ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ದೇಶದ ಜನ ಅತ್ಯಂತ ಆತ್ಮೀಯವಾಗಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಸಹ ಅದ್ಧೂರಿಯಾಗಿ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಜನ್ಮ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಪಲ್ಲಕ್ಕಿ ಕಟ್ಟಿ ಮೆರವಣಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಆದರೆ ಈ ದಿನ ಏನಾಗಿದೆ, ಚುನಾವಣೆ ಸಮಿತಿ ಬಂದಿರುವ ಕಾರಣದಿಂದ ಅತ್ಯಂತ ಸರಳವಾಗಿ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಒಂದು ಜನ್ಮ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾವು ವಕೀಲರ ಸಂಘದ ವತಿಯಿಂದ ಈ ದಿನ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಒಂದು ಪುತ್ಥಳಿಗೆ ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡಿ ಆಚರಣೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಬದುಕಿದ್ದಾಗ ಒಂದು ಒಕ್ಕಣೆಯನ್ನು ಹೇಳಿದ್ರು, ದೇಶದ ಜನತೆಗೆ ಶಿಕ್ಷಣ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ದೇಶದ ದೀನ ದಲಿತರು, ಬಡಬಗ್ಗರು, ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರು ಎಲ್ಲ ವರ್ಗದ ಜನರಿಗೂ ಸಹ ಶಿಕ್ಷಣ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಶಿಕ್ಷಣವನ್ನು ಕಲಿತರೆ ಅವರ ಜೀವನ ಸಾರ್ಥಕವಾಗುತ್ತೆ, ಅವರ ಕಾಲ ಮೇಲೆ ಅವರು ನಿಂತುಕೊಂಡು ಅವರ ಜೀವನವನ್ನು ಸಾಗಿಸೋದಕ್ಕಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ.